வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங். ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்த்துறேன். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எவ்வளோ கேள்வி கேட்பீங்க, என்ன எவ்வளோ நேரம் உட்கார வைப்பீங்க? நான் சொன்னேன்ல இவ்வளோ டைம் தான் இருக்க முடியும்னு. நீ கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? யார் உங்கள் பாஸ்? கூப்பிடுங்க. அந்த டைமில் நான் எனக்கு ஹீரோயினாக தான் பண்ணணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் இப்போது உங்கள் முன்னாடி இப்படி ஒரு மீ அண்ட் திலீப் ஆர் சேம் ஏஜ். நான் எங்கேயில் என்னோட சன்னன் நடித்தார் அவர். ஸோ அப்போவே அவரே நம்ம டேரக்டர் குமரன் சார் கிட்ட கேட்டார், என்ன சார் இது, அவங்க போய் என்னோட மதராக நடிக்க வைக்கிறீங்க. பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க ஏஜ் ஷீஸ் ஆக்சுவலி 50+ அப்படியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் அப்பியரன்ஸ் வச்சு ரோல்ஸுக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஐ ஆல்மோஸ்ட் லோஸ்ட் ஸோ மச் வெயிட் அப்படின்னு சொல்லி என்ன அவங்க அண்ணியாவோ அக்காவாவோ தரல. ஒரு பக்கம் செல்லமே போகுது, இன்னொரு பக்கம் கண்மணி அன்போட போகுது. ரெண்டு பேரும் கிராஸ் எக்ஸ்சேஞ்ச்லாம் எனக்காச்சும் ஆயிருக்கா அவங்களுக்கு? டக்குன்னு ஐயோ நம்ம அந்த கேரக்டர் எடுத்துட்டோமோங்கிற ஒரு ஃபீல் இல்லை வரல. இவங்க ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ் ஆச்சு. அவங்க இந்த வில்லி கேரக்டர் பண்ணுறதுக்கு சூட் ஆகுமான்னு டவுட் இருக்குன்னு சொல்லும்போது ராதிகா மேம் தான் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு அக்கா கேரக்டரோ அண்ணி கேரக்டரோ பண்ணணுன்ற ஆசை இருக்கு. அதனால சேம் கிடையாது. கோதை இஸ் அ ஸ்ட்ரிக்ட் மதர். மோரோவர் என்ன சொல்லலாம், ஒரு வில்லேஜில் பெரியவங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க. என் வீட்டில் பெரியம்மா எப்படி இருக்காங்க, என்னோட பாட்டி இப்படி இருக்கும், என் அம்மா இப்படி தான் இருக்காங்க. Obviously நாயகி வசந்தி கேரக்டர் அண்ட் பொக்கிஷம் கண்மணி கேரக்டர் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட் கேரக்டர். மாமியார் ரோல் ஒரு அம்மா ரோல் நீங்க ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணியிருந்தீங்க. ரைட் ஃப்ரம் நீங்க மலையாளம்ல எவ்வளோ சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் இங்கே அந்த அந்த லவ் ரிசீவ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், எப்படிடா இருக்கும் அங்கே இண்டஸ்ட்ரி வேறு, இங்கே எப்படி பீப்புள் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினச்சில. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ வென் யூ என்டர்ட் ஹியர்? மலையாளமில் ஹீரோயினாக தான் பண்ணிட்டு இருந்தேன். 2016 was my last serial in Malayalam. That was a lead character. Suddenly 2018 I started doing நாயகி. 2012 நடுவில் நான் ஒரு பொக்கிஷம்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். தட் ஐ டிட் அ லீட் கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர். திருசெல்வம் சாரோட ஹீரோயினாக பண்ணியிருந்தேன் கலைஞர் டிவியில். அது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரியாக இருந்தது. பட் அதுக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷர் கம்மியாக தான் கிடச்சிது. தென் ஐ ஹேட் மை செகண்ட் பேபி. கன்சீவ் ஆகிடுச்சு. ஒரு 8 months வரைக்கும் ப்ரெக்னன்சியோடு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்து தான் மலையாளம் சீரியல் பண்ணேன். தென் அகெயின் ஜம்ப் டு நாயகி. 2016 ஹீரோயினாக நடிச்சு 2018 ஐ ஸ்டார்டட் டூயிங் அஸ் மாமியார் கேரக்டர், மதர் கேரக்டர். ஐ வாஸ் ஜஸ்ட் 31 years old that time when I committed நாயகி. கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். நான் அதனால தான் அது கமிட் பண்ணணும். நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த ரெகக்னைசேஷன் எப்படி உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆயிடுச்சு, எப்படி கிடைச்சதுன்றது, அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போது அந்த டைமில் நான் எனக்கு ஹீரோயினாக தான் பண்ணணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் இப்போது உங்கள் முன்னாடி இப்படி ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சி இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி ஐ கெயின் ஸோ மச் வெயிட். ஸோ எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். வாட் எவர் ஐ வேர், வாட் எவர் கேரக்டர் ஐ சோஸ், ஐ ஹாவ் தட். எனக்கு இது கரெக்டாக இருக்கும், எனக்கு இது கரெக்டாக இருக்காது அப்படின்ற ஒரு சொந்தமான ஒரு டிசிஷன் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ ஐ தாட் நாயகியில் அந்த கேரக்டர் வாஸ் மென்ட் ஃபார் மீ. அம்பிகா மேம் தான் என்னை அதுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆல்வேஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹர். அண்ட் எப்போது இன்டர்வியூக்கு போனாலும் நான் அதை மென்ஷன் பண்ணுவேன். அவங்களோட தங்கச்சியாக ஒருத்தங்களை வேணும், அவங்கள மாதிரி இருக்கணும், கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட் வேணும்னு தான் கம்பெனிலேருந்து கேட்டாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் எஸ்டாப்ளிஷ்ட் கிடையாது. மலையாளம் பொறுத்த வரைக்கும் நான் எஸ்டாப்ளிஷ்ட் வெரி வெல். மூவிஸும் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸும் பண்ணியிருக்கேன். ஐ ஆக்டட் அஸ் அம்பிகா அம்மாஸ் டாட்டர். ஸோ அப்படி தான் அவங்க என்னை சஜஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் தட் டைம் ஐ லுக் லைக் ஹர். அந்த ஃபுல்லாக நம்ம ரெடி ஆகி வந்தால்
ஒரு ரிசம்லன்ஸ் எங்களுக்கு 2 பேருக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் சூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பெஸ்ட் மதர் அவார்டு வரைக்கும் சன் டிவிலேருந்து கிடச்சி ரொம்ப ஹாப்பியாக இப்போ போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருந்தது மதர் கமிட் பண்ணுறது. பிகாஸ் மீ அண்ட் திலீப் ஆர் சேம் ஏஜ். நாயகியில் என்னோட சன்னன் நடித்தார் அவர். ஸோ அப்போவே அவரே நம்ம டேரக்டர் குமரன் சார் கிட்ட கேட்டார், என்ன சார் இது, அவங்க போய் என்னோட மதராக நடிக்க வைக்கிறீங்க, வி ஆல் நாங்கள் சேம் ஏஜ் அப்படின்னு சொல்லி. தென் நாங்கள் அது கன்வின்ஸ் ஆகிட்டேன். கேரக்டர் பர்சனல் லைஃப் இஸ் பர்சனல் லைஃப். பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க ஏஜ் ஷீஸ் ஆக்சுவலி 50+ அப்படியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் அது ஒரு பாசிட்டிவ் வேல தான் எடுத்தேன். அந்த கேரக்டர் வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. யூ ஜஸ்ட் இமேஜின் தட் டைம் ஐ வாஸ் ஜஸ்ட் 30. அப்போவே சொன்னாங்க அவங்க 50+ன்னு. இப்போவும் நான் 40 வரல. ஸ்டில் பீப்புள் ஆர் சேயிங் ஐ எம் 50+. லைக் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து தே ஆர் அட்மைரிங் யூ. ஓ ஷீ இஸ் வெரி ப்ரிட்டி அண்ட் மோர் ஓவர் லைக் உங்கள் கேரக்டர் இஸ் ஹோல்டிங் எவ்ரிதிங். தட் ஸ்பீக்ஸ் அ லாட். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டராக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறது, நீங்கள் சொல்கிறப்ப நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன்றது நிறைய பேருக்கு இருக்கும்ல. நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஹீரோயினாக பண்ணிவிட்டு நான் ஒரு லீடாக பண்ணிவிட்டு திடீர்னு எனக்கு ஒரு மதர் ரோல் பிகாஸ் ஆஃப் மை அப்பியரன்ஸுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம அப்பியரன்ஸ் வச்சு தான் நமக்கான ரோல் வந்து டிசைட் பண்ணப்படுதில்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்பியரன்ஸ் வச்சு ரோல்ஸுக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஐ ஆல்மோஸ்ட் லோஸ்ட் so much weight அப்படின்னு சொல்லி என்ன அவங்க அண்ணியாவோ அக்காவாவோ தரல கேரக்டர். ஸோ அப்பியரன்ஸ் வச்சு தான் அப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறது தப்பு. அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு மதரா. ஸோ திருப்பி நான் மதராகவே பண்ணிகிட்ருக்கேன். ஐ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 20 kgs. பட் இட் டசன்ட் மேட்டர், ஐ எம் ஸ்டில் மதர். இப்போ செல்லமையில பாட்டின்னு கூப்பிடுறாங்க. அந்த பையனுக்கு என்ன ஒரு 10 வயசு இருக்கும், இல்லை ஒரு 8 வயசு இருக்கும். என் பையன் அதை விட ஒரு 3 வயசு தான் பெரியவன். அப்போ வந்து நம்ம ஃபீல் ஆகணும் நார்மலாக, ஏன்பா நம்ம பாட்டின்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து சொன்ன மாதிரி ஒர்க்காக பார்க்குறேன், கேரக்டராக பார்க்குறேன், பர்சனல் லைஃப் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் வெயிட் கம்மி பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி வரலன்னு எந்த ஃபீலிங்கும் எனக்கு கிடையாது. நான் வெயிட் கம்மி பண்ணது என்னோட செல்ஃப் ஹாப்பினஸ்க்காகவும் எனக்கு தோணிச்சு எனக்கு கம்மி பண்ணணும், அதனால நான் கம்மி பண்ணேன். பட் இப்போவும் அந்த கேரக்டர் தான் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஒரு மூவி ஏதாவது வரும்போது நல்லா ஒரு அக்கா கேரக்டரோ அண்ணி கேரக்டரோ பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அதனால ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். அது கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக அப்படி ஒரு சான்ஸ் வரும். நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரோலில் இருப்பீங்க. நாங்கள் கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் உங்களை பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ மெனி சீரியல்ஸ் இன் யோர் லைஃப் டைம். நீங்கள் வந்து நிறைய பண்ணிட்டீங்க. ஐ திங்க் 2005 or 2003. From 2003 and this is we are in 2026. ஸோ இவ்வளோ வருஷங்களில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரின்னு வர்றப்போவுமே நிறைய போல்ட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க. எல்லாமே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண கேரக்டர்ஸ். யோர் பர்சனல் ஃபேவரட்? I have few personal favorite. First is obviously Nayagi, Vasanthi character, and Pokisham Kanmani character is also my favorite character. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கேரக்டர் கோதை, தமிழும் சரஸ்வதியும். ஸோ தீஸ் 3 ஆர் மை வெரி க்ளோஸ் டு ஹர்ட் கேரக்டர்ஸ். இது 3மே நிறைய வேரியேஷன் இருக்கிற கேரக்டர். நெகட்டிவ் லீடு பண்ணதும் எனக்கு ஃபேவரேட் தான். பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு வேர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் எனக்கு பண்ண முடிஞ்சது. என்ன நிறைய பேர் ஹெய்ட் பண்ணாங்க அந்த சீரியலில் வந்ததுனால. தட் இஸ் எ சக்ஸஸ். எல்லாருக்குமே நம்ம பண்ண கேரக்டர் எப்படி அவங்கக்கிட்ட போகணும்னு நினச்சதோ அந்த மாதிரி வந்ததுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஸ்டில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சுன்னா பீப்புள் இப்போவுமே உங்களை அந்த கேரக்டராகவே தான் பார்ப்பாங்க. உங்களை அட்ரெஸ் பண்ணுறது அந்த கேரக்டராக தானே அட்ரெஸ். ஆமாம் கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் கோதைன்னு தான் அட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கோதைன்னு தான் அட்ரெஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க நீங்கள் கோதை தானே, நீங்கள் இன் பர்சன் யூ லுக் ஸோ டிஃப்ரெண்ட், டிவியில் நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க. அந்த கோதையை எங்களால் மறக்க முடியாது. ரியலி லவ் கோதை. நாங்கள் வந்து அந்த சீரியல் பார்க்காமலே இருக்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஹாட்ஸ்டாரில் அந்த சீரியல் பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறது ஓவர்வெல்மிங்காக இருந்தது எனக்கு. ரியலி அந்த ஒரு சக்ஸஸ் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் மை டேரக்டர் ஆல்சோ. பிகாஸ் அவர் தான் அதை க்ரியேட் பண்ணது அந்த கேரக்டரை. அது சொல்லி புரிய வச்சு அந்த ஒரு சீனில் பார்த்தா கூட அந்த கேரக்டர்லேருந்து இறங்கி வரல. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருந்தாலும், த வே ஷீ டாக்ஸ், த வே ஷீ வாக்ஸ், த வே ஷீ இஸ் ட்ரீட்டட் அண்ட் ஷீ இஸ் ட்ரீட்டிங் அதர்ஸ்ன்றது சீரியலோட எபிசோட் 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. அது டேரக்டரோட ஒரு சப்போர்ட்டும்
நானும் அதுக்கு நிறைய இன்புட் போட்டிருக்கேன், கோஸ்டியூம்லேருந்து எல்லாமே. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அந்த கேரக்டர் இவ்வளோ நல்ல ரெக்கக்னைசேஷன் கிடைச்சதுக்கு. அண்ட் சம் கேரக்டர்ஸ் கூட நம்ம ரிலேட் பண்ண பீயிங் அ மாம், நீங்களும் வந்து ஒரு மாமியார் ஒரு அம்மா ரோல் பண்ணுறப்போ நமக்கு அந்த கேரக்டர்ஸ் சில இடங்களில் ரிலேட் ஆகும் தெரியுமா? சரி நானும் இப்படி தான் ஒரு வேலை இருக்கேனோ அப்படிங்கிறது. கோதை நானும் சேம் கிடையாது. கிடையாது. கோதை இஸ் அ ஸ்ட்ரிக்ட் மதர். மோரோவர் என்ன சொல்லலாம், ஒரு வில்லேஜில் பெரியவங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக வந்து சொல்லியிருக்காங்க. என் வீட்டில் பெரியம்மா இப்படி இருக்காங்க, என்னோட பாட்டி இப்படி இருக்கும், என் அம்மா இப்படி தான் இருக்காங்க. எனக்கு எவ்வளோ டிஎம்ஸ் வந்திருக்கு தெரியுமா இன்ஸ்டாகிராமில். உங்களை பார்த்தா அம்மான்னு கூப்பிடணும் போல இருக்கும், உங்களை பார்த்தா என் அம்மா என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் அந்த அருகம்புல்லு ஜூஸில் இருந்து அந்த நீங்கள் அந்த விறகரிசி அந்த நவதானியம் வச்சு பண்ணுறது இதெல்லாம் எங்கள் வீட்லேயும் பண்ணுவாங்க. எங்களையும் ரொம்ப கம்பல் பண்ணி இதெல்லாம் குடிக்க வைப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப எனக்கு எங்கள் ஃபேமிலியோட ரிலேட் பண்ண முடியுதுன்னு பர்சனலாக நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக கூடயும் சொல்லியிருக்காங்க. நான் பர்சனலாக எந்த கேரக்டர்னு கேட்டால் எந்த கேரக்டருமா நான் இல்லை. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வசந்தி கேரக்டர் கூட கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம். ஆனால் வசந்தி ரொம்ப ஹஸ்பண்டுக்கு பயந்த ஒரு கேரக்டர். நான் ஹஸ்பண்டுக்கு பயந்த கேரக்டர்னு சொல்லலை, பசங்க மேலே பாசமும் கொஞ்சம் அவங்க பசங்க கூட ஹஸ்பண்ட் இல்லாமல் வெளியில் இருந்தால் கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் தான் ஆக்சுவலி வசந்தின்னு சொல்லி அந்த கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்தி டூ ஐ எம் நாட் சித்தி டூ வில்லி டைப் ஆஃப் மதர், ஐ எம் நாட் தேட். அப்புறம் இப்போ கண்மணி அன்புடனில் வந்து ரொம்ப பாசமான அம்மா, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது, கொஞ்சம் பசங்கக்கிட்ட தமாஷையாகவும் பேசும். அது கொஞ்சம் என்னோட கேரக்டர் தான் ரொம்பவே. பட் அதில் யாருமே ஒர்க்கிங்கும் கிடையாது. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் நோ, நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது எங்கேயும் செட் ஆகலை. பட் பர்சனலி கேரக்டர் வைஸ் பார்த்தா வசந்தியும் சிவகாமி இந்த கண்மணி அன்புடன் கேரக்டரும் கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 2 சீரியல்ஸுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் செல்லமே போகுது, இன்னொரு பக்கம் கண்மணி அன்போடு போகுது. இங்கே இருக்கிற சிவகாமி கேரக்டர், இங்கே இருக்கிற தேவயானி கேரக்டர், 2 பேரும் கிராஸ் எக்ஸ்சேஞ்ச்லாம் எனக்காச்சும் ஆயிருக்கா உங்களுக்கு? இல்லை பண்ணுறப்போ டக்குன்னு ஐயோ நம்ம அந்த கேரக்டர் எடுத்துட்டோமோங்கிற ஒரு ஃபீல்? இல்லை அப்படி எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. ஈவன் நான் கோதை கேரக்டர் பண்ணும்போது சித்தி டூவில் அந்த கேரக்டரும் பண்ணிகிட்டு இருந்தேன், மல்லிகா கேரக்டர். பட் எனக்கு ரெண்டுமே எப்போவுமே கிளாஷ் ஆகலை. ஆனால் இந்த கோவிட் டைமில் தான் இந்த மல்லிகா கேரக்டர் பண்ண ஆரம்பித்தது. பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா என்ன சஜஸ்ட் பண்ணதும் ஃபஸ்ட்டே வந்து சன் டிவியில் மேம் என்ன சொன்னாங்கன்னா, காவேரி மேம் இவங்க வந்து ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ் ஆச்சு, அவங்க இந்த வில்லி கேரக்டர் பண்ணுறதுக்கு சியூட் ஆகுமான்னு டவுட் இருக்குன்னு சொல்லும்போது ராதிகா மேம் தான் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. நோ ஷீ வில் டூ, ஐ கிவ் யூ கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 days டேரக்டர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார், ஃபேஸில் இந்த ஸ்மைலிஸ் ஃபேஸ் இருக்குது, அந்த சிரிப்பு வேண்டாம், வில்லனிக் ஃபேஸ் ஆகணும் அப்படின்னு. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான். அது என்ன தான் நம்ம வில்லனாக ஃபேஸ் வச்சாலும் கண்ணில் ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கவர் பண்ணி அந்த வில்லனிசம் கொண்டு வரதுக்கு 2 days ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நல்லாவே கேரி ஓவர் பண்ணாங்க. ட்ரெஸ்ஸிங் எனக்கு ஐ என்ஜாய்டு ஆக்சுவலி. எப்போவுமே பாசிட்டிவ் கேரக்டர்னால் நம்மளுக்கு ஒரே ஹேர் ஸ்டைலு, ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ் தான் நம்மளால் வேர் பண்ண முடியும். பட் வில்லன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன பிடிக்குதோ அப்படி எல்லாம் பண்ணலாம். ட்ரெஸ்ஸிங் எப்படியெல்லாம் போடலாமோ, என்னென்ன பேட்டர்னில் ப்ளவுசஸ் தைக்கலாமோ, சாரீஸ் தைக்கலாம், ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், பொட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பொட்டு வைக்கலாம், ஆர்னமெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ் வாங்கினேன், எவ்வளோ சாரீஸ் வாங்கினேன் அந்த சீரியலுக்காக எனக்கே தெரியல. ஐ ரியலி என்ஜாய் டூயிங் தட் கேரக்டர் ஆக்சுவலி. ஐ ஹவ் சீன் பீப்புள் டெல்லிங் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறப்போ ஐ பிகம் அ வில்லன். அங்கே எனக்கு அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து அது நாங்கள் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும், அந்த ஃபேஸ் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், அது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா முறைச்சிட்டே இருக்கணும், ரொம்ப அப்படியே ரூடாகவே ஃபேஸை வச்சுட்ருக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரெஸ் நான் என்ஜாய் பண்ணேன், ஐ வாஸ் என்ஜாயிங் மை ஹேர் ஸ்டைல், ஐ வாஸ் என்ஜாயிங் மை லுக்னு சொல்கிறீங்க. தட்ஸ் ஹாப்பி டு see இப்போ பீப்புள் லைக் ரிசீவிங் இன் அ வெரி வெரி பாசிட்டிவ் வே. அதில் இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துட்டு போகிறது. அண்ட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது, ஒய் இப்போ டக்குன்னு ஒரு வில்லன் மாமியாரானா ஹவு வுட் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் பி? அப்படியே அந்த வில்லி மாமியார்லேருந்து ஒரு வில்லி தாண்டி ஒரு ரூட் மாமியார், நோ ஐம் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஒரு ரூட் ஃபேஸ்லேருந்து அப்படியே ஒரு காம் மாமியாராக பார்க்குறக்கு ஆசையாக இருக்குது. ஐயோ அதெல்லாம் நடிக்க சொல்கிறீங்களே. ஓகே, வில்லன் ஸ்ட்ரிக்ட் மாமியார். எஸ், ஸ்ட்ரிக்ட் மாமியார். கோதை வந்து
ஷீஸ் a soft bold and strict கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மாமியார் பட் ஷீஸ் a very soft personல ஆனா எனக்கு அந்த வில்லனிக்கா வேணும் வில்லனிக் ஓகே நிகிதா தானே நிகிதா ஓகே என்ன நிகிதா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நீ கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா என்ன ட்ரெஸ் இது உங்கள் மேனேஜருக்கு இதெல்லாம் ஓகேவா யார் உங்கள் பாஸ் கூப்பிடுங்க எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க எவ்வளோ கேள்வி கேட்பீங்க என்ன எவ்வளோ நேரம் உட்கார வைப்பீங்க நான் சொன்னேன்ல இவ்வளோ டைம் தான் இருக்க முடியும்னு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க புரியுதா காட் இப்போ பார்க்குறவங்க இந்த பொண்ணு நிஜமா ஏதோ பண்ணிட்டாங்க போல அதனால தான் இவங்க கிடையாது இட்ஸ் an acting அவங்க வந்து சும்மா சொன்னாங்க தட் வாஸ் அமேசிங் தட் வாஸ் லைக் நாட் லைக் ரொம்ப வில்லனும் தாண்டி தட் வாஸ் லைக் ஓகே நான் ஒரு நிமிஷம் ஓகே அப்படியாச்சு தட் வாஸ் ஸோ அமேசிங் அண்ட் பேசிக்காக சீரியல்ஸ் பார்த்தாலே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக போகுது அப்போல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ தட்ஸ் ஹவ் சீரியல்ஸ் ஹேவ் பின் அண்ட் த ஸ்டோரிஸ் அது வந்து அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் கூட நம்மளோட ரியல் லைஃப் கூட ரிலேட் பண்ணுற அளவுக்கு நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சிவகாமியோ எல்லா கேரக்டருமே வந்துட்டு கோதை கேரக்டராக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அப்படி இருக்காங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் ஸ்டோரிஸும் அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகும் அப்படி பார்க்குறப்போ செல்லமேல ஒரு ஸ்டோரி லைன் இருக்குல்ல வேர் ஒரு பேரண்ட் செப்பரேட் ஆகி ரெண்டு பேருக்குமே ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொரு கிட்ஸ் வளர்றாங்க அந்த பேரண்டிங் டிஃப்ரெண்ட் ஆகுது ஒவ்வொரு இடத்துல ஏங்குறாங்க அந்த ஒரு அம்மாவோட பாசத்துக்காக ஏங்குறதா இருக்கட்டும் அப்பாவோட பாசத்துக்காக ஏங்குறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் வந்து இட் இஸ் ஸோ ரிலேட்டட் டு த சொசைட்டி வி ஹாவ் பீப்புள் செப்பரேட் ஆகி நிறைய பேர் இருக்காங்களா வாட் டு யூ டெல் டு தெம் ஆர் த பேரண்டிங் அந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த லவ்க்காக ஏங்குறதா இருக்கட்டும் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியும்போது அவங்க எப்போவுமே அவங்களோட டிசிஷன் அவங்களோட த்ரோட் ப்ராசஸில் மட்டும்தான் இருக்கும் அவன் வேண்டான்னா அவன் வேண்டாம் பட் பசங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங்க்கு 100% அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேணும் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்குள்ளே அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது வளர வளர அவங்களுக்கு தான் அது அஃபெக்ட் ஆகிடும் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் செல்லமையிலே பார்த்துருக்கோம் எனக்கு அம்மா இல்லைன்னு இந்த பையன் ஏங்கிட்டு இருக்கோம் எனக்கு அப்பா இல்லைன்னா அந்த பொண்ணு ஏங்கிட்டு இருக்கும் ஸோ இன்னொருத்தங்களோட இது பார்க்கும்போது அதுக்கு ஆசையாக இருக்கும் வீட்டுக்கு வந்து சொல்லவும் முடியாது ஏன்னா அம்மா கிட்ட சொன்னால் அம்மா எப்படி ரியாக்ட் ஆகும்னு இந்த பொண்ணுக்கு தெரியும் அப்பா கிட்ட சொன்னால் அப்பா எப்படி ரியாக்ட் ஆகுன்னு இந்த பையனுக்கும் தெரியும் ஸோ வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அவங்கள கம்பல் பண்ணுவாங்க உனக்காக இல்லைன்னா கூட குழந்தைக்காக நீ இது பண்ணான்னு ஆனால் இவங்க இல்லைன்ற ஒரு இதில் இருக்கும் அப்படி போகும்போது தான் இந்த கேரக்டர் பசங்க வளர்கிற கேரக்டரில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸு வருது அப்பா இல்லாமல் பசங்க வளரலையான்னு இப்போ கேள்வி வந்தால் வளர்றாங்க சில பேர் நல்லபடியாக வராங்க நான் பாசிட்டிவாக வர குழந்தைகளும் நெகட்டிவாக வர குழந்தைகளும் இருக்குது இப்போ ரெண்டு பேரும் இருந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு அவங்களே கவனிக்க முடியும் அந்த ஒர்க் நம்ம டிவைட் பண்ணி பேரண்டிங் நம்ம பண்ணோம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒருத்தராகவே எல்லாமே பார்க்க முடியாது சீரியல்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா வேலைக்கு போய் அங்கே மாட்டிட்டேன் குழந்தை தனியாக வீட்டில் உட்காந்துருக்கேன் பையன் அட்லீஸ்ட் அந்த பையனுக்கு வீட்டில் பாட்டி அவங்க இவங்க எல்லாம் இருக்குது ஆனால் அவனே செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க அம்மா இருந்தால் தான் செல்லம் அதிகமாக கொடுக்காம ஒரு கண்டிப்பில் வச்சுருப்பாங்க அம்மாக்கள் அப்பா வந்து இந்த மாதிரி வீட்டில் பாட்டி கொள்ளு பாட்டி அவங்க எல்லாம் இருந்தால் ஜாஸ்தி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருவாங்க ஸோ எப்போவுமே பசங்க ரெண்டு பேர் கூட வளர்றது தான் நல்லது ஸோ அது சம்டைம்ஸ் செகண்ட் மேரேஜ் வில் பி ஏ சக்ஸஸ் சம்டைம்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பசங்களுக்காக சேர்ந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ செல்லமையில நம்ம சொசைட்டியில் நடக்கிறது தான் பார்க்குறேன் சீரியல் ஆனதுனாலே ஹீரோயின் சேர்ந்து வாழணும் இல்லை அதனால அவங்கள வேற பேர் கூட சேர்க்காம கொண்டு போயிட்டுருக்கு ரியல் லைஃப்பில் அது சம்டைம்ஸ் நடக்காது தே வில் கெட் மேரிட் அகெயின் கொஞ்ச நாளைக்கு அப்பா கிட்ட விடுவாங்க கொஞ்ச நாளைக்கு அம்மா கிட்ட இல்லையா பசங்க கஸ்டடிஸ் இதில் வந்து இப்போது குழந்தை இறந்து போயிட்டேன்னு நினச்சி தே ஆர் நாட் சர்ச்சிங் ஃபார் த கிட் ஸோ அது அவ்வளோதான் சீரியல் வந்து நம்ம ட்ரமாட்டிக்காக நம்ம எடுத்துகிட்டு போய்டும் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ட்விஸ்ட் வி குட் எக்ஸ்பெக்ட் எனக்கும் தெரியல நானும் அதுக்கு வெயிட் பண்ணுறேன் ட்விஸ்ட்டுக்கு தாங்க வெயிட் பண்ணுறேன் ட்விஸ்ட்டுக்கு தான் இதுதான் பேஸ் ஆஃப் த ஸ்டோரி ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருக்காங்க அந்த பையன் நினச்சிட்டு இருக்காங்க பொன் குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னு இவனுக்கு தெரியாது பொன் குழந்தை உயிரோட இருக்குன்னு
இந்த பையனுக்கு தெரியாது தன்னோட அம்மா உயிரோட இருக்குது, இங்கே ஸ்கூலில் பார்க்குறது அம்மான்னு தெரியாது, அம்மான்னு தெரியாது, தங்கச்சின்னு தெரியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். நம்ம ரேட்டிங் எல்லாம் பொறுத்த மாதிரி இது சீரியல் எப்படி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுதுன்னு பொறுத்து தேல் மேக் த நெக்ஸ்ட் ஸ்டோரி. அப்போ தான் அவங்க ஸ்டோரி ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கு முன்னாடி தான் அவங்க அந்த ஸ்டோரி பல்ஸ் பார்த்து தான் அவங்க ஸ்டோரி டிசைட் பண்ணுவாங்க. ஒரு லைன் பேஸ் லைன் இதுதான் ஸ்டோரி, கடைசியில் இதுதான் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவுட்லைன் மட்டும் இருக்குது. ஆனால் ஸ்டோரி வந்து ஒவ்வொரு மாதமும் செப்பரேட்டாக அவங்க எழுதி தான் வரும். சில நேரம் நம்மளுக்கு வந்த கதையே வந்து மாற்றி வெயிட் பண்ண வச்சு எழுதியெல்லாம் வரும். தட் ஆல் ஹேப்பன். லாஸ்ட் மினிட் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுற விஷயங்கள் நடக்கும். எஸ், எல்லாருமே அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. என்ன நடக்க போகுது, இவங்க அவங்க அம்மான்னு தெரிஞ்சுப்பாங்களா, இவங்க கிட்னு தெரிஞ்சுப்பாங்களா, குழந்தை தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக. இப்போ இல்லை, நிறைய டைமுக்கு அப்புறம் இப்போ உடனே தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சிடும். ஸோ அதனால ரொம்ப லாங் எடுத்துட்டு அப்புறம் அண்ட் when it comes to single mother we always stress அவங்களோட லைஃப் இந்த சொசைட்டியில் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா சொசைட்டி பார்க்குற விதங்களாக இருக்கட்டும், இவங்க அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இப்போ எல்லாருமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ மணி வைஸ் நல்லா வெல் ஆஃபாக இருக்கிறவங்களுக்கு மணி வைஸோ இல்லை பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறதுக்கோ பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். அவங்களுக்கு தான் இந்த கேள்வி எல்லாம் நிறைய வரும். காசு இருந்தால் நிறைய கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆயாவே வச்சோ இல்லைன்னா ஏதோ ஒரு கேர்டேக்கரை வச்சோ இல்லை குழந்தைய போர்டிங்கில் அனுப்பியோ அவங்க அது சமாளிப்பாங்க. இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை, இந்த கேள்வி எல்லாம் வருவாங்க. அவங்க சமாளிக்க ரொம்ப கஷ்டம்தான். நம்ம எத்தனையோ ஷோஸ் எல்லாம் டிவியில் பார்க்குற இந்த மாதிரி லேடிஸை வர வச்சு அவங்க கஷ்டங்கள் சொல்கிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சப்போர்ட் பண்ணாமல் இருக்கு. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு போய் யாராவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவர் இறந்து போயிருப்பாங்க, அப்போ தான் கேரிங்காக இருந்திருப்பாங்க, அப்புறம் குழந்தை பிறப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போக முடியாது, சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம தான் இதுவும் கடந்து போகும்னு சொல்கிற மாதிரி நம்ம தான் அவங்களால முடிஞ்சது அவங்க செய்யலாம். நம்ம we can help them to some extent, that's all. அவங்க தான் பண்ணணும். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. முன்னாடி எல்லாம் வந்து டான்ஸே ப்ரொஃபஷன் ஆக்கி கொண்டு போகணும்னு ஆசை இருந்தது எனக்கு. கலாக்ஷேத்ராவில் படிக்கணும்னு தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் வீட்டிலிருந்து வேறு ஊருக்கு போய் படிக்க அனுப்ப வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டேன். பட் நான் கடைசியில் இங்கேயே செட்டில்ட் ஆகிட்டேன். ஈவன் நான் கூட அப்படி தான் வந்தேன், அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கி தான். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஜாஸ்தி கேர்ள்ஸில் இந்த மாதிரி ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க தான் ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி அந்த கலா திலகம் சொல்லி ஒரு ப்ரைஸ் வாங்குவாங்க. பிடிக்கும் டான்ஸ், கிளாசிக்கல் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லா ஃபார்ம்ஸும் வேரியேஷன்ஸும் நம்ம ஃபீல்டில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஐ லவ் டான்ஸ், எனி ஃபார்ம். ஐ லவ் டு லேர்ன் நியூ ஸ்டைல் ஆஃப் டான்ஸிங். வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங், ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்க்கை. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.